மின்சார கட்டணம் உயர்வடைந்தமை குறித்து அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள், வணிக சபை போன்ற சிவில் அமைப்புகளும் தமது எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றன. நீங்கள் ஜெனி குறிப்பிட்டது போல புதிய கட்டண திருத்தம் தொடர்பில் எதிர்காலத்தில் மேற்கொள்ளப்பட இருக்கின்ற நடவடிக்கை குறித்து கலந்துரையாடுவதற்காக பல தொழிற்சங்கங்கள் என்றும் கூடி ஆராய்ந்தன. ஜெனி, ஜெஃப்ரி, கடந்த காலங்களிலும் நாம் மின்கட்டண அதிகரிப்பு தொடர்பில் ஆராய்ந்தோம். அவை தொடர்பில் இன்றும் நாம் ஆராய்ந்தோம். நிச்சயமாக ஜெனி, இன்றைய தினமும் நாங்கள் ஆராயிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இந்த மின்கட்டண அதிகரிப்பு இடம்பெற்ற நாள் தொடங்கி இன்று வரை நாங்கள் தொடர்ந்து இது தொடர்பான விரிவான தகவல்களை உங்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். இந்த மின் கட்டணம் எவ்வாறு பொதுமக்கள் மத்தியிலும் தொழிற்சங்கங்கள் இவ்வாறு பல இடங்களிலும் எவ்வாறான தாக்கங்களை செலுத்துகின்றது என்று நாங்கள் கடந்த நாட்களில் உங்களுக்கு அறிய தந்திருந்தோம். இன்றைய தினம் இது தொடர்பாக நாங்கள் விரிவாக ஆராயிருக்கிறோம். அதற்கு முதல் உங்களுக்கு ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்தலாம். அதாவது பொதுமக்களுக்கு நாங்கள் ஒரு முக்கோண வடிவிலான ஒரு விடயத்தை எடுத்து உங்களுக்கு நாங்கள் விளங்கப்படுத்தலாம். அதாவது மின் கட்டணம் எவ்வாறு பொதுமக்களை தாக்கம் செலுத்துகின்றது என்று உங்களுக்கு விளங்குகின்றது. அதாவது மின் கட்டணம் பொதுமக்களை எவ்வாறு தாக்குகின்றது என்பதை தான் இந்த இடம் குறிக்கின்றது. வீட்டுக்கான மின்சார கட்டண உயர்வு, அதாவது உங்களுடைய மின் கட்டண அதிகரிப்பு ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் கடைகளுக்கு பொருட்களை கொள்வனவு செய்ய சென்றால் பொருட்களின் விலை ஏற்றம் ஏற்படுகின்றது. மின் கட்டண அதிகரிப்பை கருத்தில் கொண்டு பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலை உயர்வடைகிறது. அதே போல நீங்கள் தொழிலுக்கு ஒரு நிறுவனம் ஒன்றில் நீங்கள் தொழில் புரிபவராக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் நிறுவனங்களுக்கு தொழிலுக்கு சென்றால் சம்பளம் மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் ஆற்று போகின்றது. நான் அதை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு நிறுவனத்தில் தொழில் புரியலாம். தொழில் புரியும் போது உங்களுக்கு மேலதிக கொடுப்பனவுகள், அதாவது போனஸ், அதே போல சம்பள அதிகரிப்பு, சம்பள உயர்வு போன்றவை வழங்கப்படும். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் சம்பள மற்றும் ஏனைய கொடுப்பனவுகள் அற்று போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதாவது மின் கட்டண அதிகரிப்பினால் உங்களுடைய நிறுவனம் உங்களுக்கு கூறக்கூடும், இந்த மின் கட்டண அதிகரிப்பினால் இந்த சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் ஆற்று போவதற்கான காரணம் இருக்கிறது என்று சொல்லி இவ்வாறு 3 துறைகளில் இந்த மின் கட்டணம் தாக்கத்தை செலுத்துகிறது. அந்த வகையிலே மின் கட்டண திருத்தம் வீடுகளில் உள்ள நுகர்வோருக்கு எத்தகைய தாக்கத்தை செலுத்துகின்றது என்பது தொடர்பில் நாம் கடந்த வாரம் விரிவாக தெளிவுபடுத்தியிருந்தோம். அதேபோல நாட்டின் உற்பத்தி தொழில்துறைக்கு மின் கட்டண திருத்தம் செலுத்தியுள்ள தாக்கம் தொடர்பில் இன்று நாம் தகவல்களை வழங்க காத்திருக்கிறோம். அந்த வகையிலே தொழில்துறையை இன்று நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம். இந்த தொழில்துறையில் அலகுக்கான கட்டணமாக முன்னைய கட்டணம் 10 ரூபாய் 50% அறவிடப்பட்டது. ஆனால் புதிய கட்டண திருத்தத்தின்படி 12 ரூபாய் 50% அறவிடுகிறது. அதேபோல நிலையான கட்டணமாக 240 ரூபாய் முன்னைய கட்டணமாக அறவிடப்பட்டிருந்தது. தற்போது புதிய கட்டணமாக 600 ரூபாய் செலுத்தப்படுகின்றது. அதேபோல எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக 15% அறவிடப்பட இருக்கிறது. அதேபோல புதிய கட்டணமாகவும் 15% எரிபொருள் சீராக்கல் கட்டணமாக அறவிடப்படுகிறது. நாட்டின் உற்பத்தி தொழில்துறைக்கு மின் கட்டண திருத்தம் செலுத்தியுள்ள தாக்கம் தொடர்பில் இன்று நாம் தகவல்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். தொழில்துறையின் தன்மை, மின்சாரத்துக்கான கேள்வி, பயன்படுத்தப்படும் நோக்கம் ஆகிய பல்வேறு விடயங்களை அடிப்படையாக கொண்டே மின் கட்டண பட்டியல் தயாரிக்கப்படுகின்றது. இதற்கமைய 3 பிரிவுகளின் கீழ் மின்சார கட்டண பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. நாங்கள் முதலாவது பிரிவின் கீழ் மின்சார கட்டண பட்டியல் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றது என்று உங்களுக்கு தந்திருந்தோம். அதே போல அந்த பிரிவுக்கு அமைய மின் கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ள விதத்தை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதாவது தொழில்துறை I1, அதே போல தொழில்துறை I2, அதே போல தொழில்துறை I3 ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் தான் இந்த தொழில்துறைக்கு மின் கட்டணம் அறவிடப்படுகிறது. 2வது பிரிவின் கீழ் வகைப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களுக்காக மாறுபட்ட முறையில் மின்சார கட்டண பட்டியல் தயாரிக்கப்படுகிறது. அலகுகளுக்கான கட்டணம், பகல், நெருக்கடி நேரம், நெருக்கடியற்ற நேரம் ஆகிய 3 பிரிவுகளின் கீழ் நிர்ணயிக்கப்படுகின்றமை இதன் விசிற அம்சமாகும். அதாவது உங்களுக்கு தெரியும், பீக் டைம், அதாவது நெருக்கடியான நேரம் என்று குறிப்பிடலாம். அதாவது காலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை நெருக்கடியான நேரம் அல்லது ஆபீஸ் ஹவர்ஸ் அல்லது பீக் டைம் என்று சொல்லலாம். அதே போல இரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 6 மணி வரை ஆஃப் பீக், நெருக்கடியற்ற நேரம் என்று குறிப்பிடலாம். இவ்வாறு 4 முறையாக பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டிருக்கிறது. நிலையான கட்டணம் மற்றும் எரிபொருள் சீராக்கல் கட்டணம் ஆகியவற்றுக்கு மேலதிகமாக அதிகபட்ச கேள்வி கட்டணம் என்ற 3வது கட்டண முறைமையும் அதில் சேர்க்கப்பட்டிருக்கிறது. கைத்தொழில் துறையின் 2வது பிரிவின் கீழ் மின்சார கட்டண பணியில் தயாரிக்கப்படுகின்ற முறை தொடர்பில் தற்போது நாம் கவனம் செலுத்தலாம்.
இது உங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கும். தொழில்துறை ஐ 2ஆம் பிரிவு பகல் வேளை, அதாவது பகலில் முன்னைய கட்டணமாக ₹10.45 அறவிடப்பட்டது. தற்போது புதிய கட்டணமாக ₹11.30 அறவிடப்படுகிறது. அதே போல அலகுக்கான கட்டணம் நெருக்கடி நேரம், அதாவது பீக் ஹவர்ஸ் என்று சொல்லலாம். அந்த நேரங்களில் காலை 6 மணி தொடக்கம் இரவு 10 மணி வரை ₹13.60 அறவிடப்படுகிறது. புதிய கட்டணத்தின்படி ₹21 அறவிடப்படுகிறது தற்போது. அதே போல நெருக்கடியற்ற நேரம், அதாவது இரவு 10 மணி தொடக்கம் அதிகாலை 6 மணி வரை முன்னைய கட்டணமாக ₹7.35 அறவிடப்பட்டது. புதிய கட்டணமாக கட்டண திருத்தத்தின் பின்னர் ₹7 அறவிடப்படுகிறது. அதே போல நிலையான கட்டணம் ₹3000 முன்னைய கட்டணம். தற்போதும் அதில் எவ்விதமான மாற்றமும் இல்லை. எரிபொருள் சீராக்கல் கட்டணம் எவ்விதமான மாற்றமும் இல்லை, 15% அறவிடப்படுகிறது. கேள்விக்கு அமைவான அதிகபட்ச கட்டணம் என்று ஒன்று அறவிடப்படுகிறது. அது முன்னைய கட்டணம் ₹850, தற்போது புதிய கட்டணம் ₹1100. அதே போலதான் கைத்தொழில் துறைக்கான 3வது பிரிவை உங்களுக்கு தற்போது அறிய தரலாம். இதற்கமைய திருத்தப்பட்டிருக்கின்ற கைத்தொழில் துறைக்கான மின்சார கட்டணம் சராசரியாக 20 தொடக்கம் 30% அதிகரிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வணிக சபை சுட்டிக்காட்டுகிறது. இப்போது நாங்கள் உங்களுக்கு தரலாம் தொழில்துறை ஐ 3ஆம் பிரிவு. பகல் வேளையில் முன்னைய கட்டணம் ₹10.25, புதிய கட்டணம் ₹10.50. நெருக்கடி நேரம் பீக் டைம் என்று சொல்லலாம். அதில் முன்னைய கட்டணம் ₹13.40, புதிய கட்டணமாக ₹24 அறவிடப்படுகிறது. அதே போல நெருக்கடியற்ற நேரம் முன்னைய கட்டணமாக ₹7.15 அறவிடப்பட்டது, புதிய கட்டணமாக ₹6 அறவிடப்படுகிறது. அதே போல நிலையான கட்டணமாக எந்தவிதமான மாற்றமும் இல்லை. முன்னைய கட்டணமும் தற்போதைய கட்டணமும் ஒரே அளவில் தான் காணப்படுகிறது. எரிபொருள் சீராக்கல் கட்டணமும் ஒரே விதத்தில் காணப்படுகிறது. கேள்விக்கு அமைவான அதிகபட்ச கட்டணம் ₹750, ₹1100. இதிலும் ஒரு வித்தியாசம் காணப்படுகிறது. எத்தகைய அதிகரிப்பை கைத்தொழில் துறைக்கு ஒரே தடவையில் தாக்குப்பிடிக்க முடியாது எனவும், இதனால் கைத்தொழில் துறையின் லாபத்துக்கு கடும் பாதிப்பு ஏற்படுவதாகவும் சபை சுட்டிக்காட்டுகிறது. இந்த நிலையில் ஏற்றுமதி உற்பத்தி துறையிலும் சிக்கல் ஏற்படலாம் என வணிக சபை விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த வருடம் இலங்கையின் ஏற்றுமதி 7.4% குறைவடைந்துள்ளதுடன் கடந்த ஜனவரி மாதம் அளவில் அது 18% வரை வீழ்ச்சி அடைந்துள்ளதாக அதில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மின்சார கட்டண அதிகரிப்பினால் கைத்தொழில் துறை எதிர்நோக்கியுள்ள நிலையை இலங்கை வணிக சபை உள்ளிட்ட அவ்வாறு தெளிவுபடுத்தும் நிலையில் நாம் சில வேலைத்தளங்களுக்கு சென்று ஆராய்ந்தோம். மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளதால் நாம் நுகர்வோரிடம் அதனை அறவிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது. 60% மின்சார கட்டணத்தை அதிகரித்துள்ளனர். கட்டணம் அதிகரிக்கப்பட்டதும் நுகர்வோருக்கும் சிரமம் ஏற்படுகிறது. அதாவது ரால், கணவாய் போன்றவற்றின் விலைகளும் அதிகரிக்கும். நாம் செலவிடும் தொகை அதிகரிக்கும். எனினும் நமது வருமானம் அதே நிலையில் காணப்படும். இதற்கமைய அதே லாபத்தை கொண்டு அதிகரிக்கப்பட்ட மின்சார கட்டணத்தை செலுத்த நேரிடும். லாபம் குறைவடைவதனால் ஊழியர் நலன்புரி சார் பிரச்சனைகள் ஏற்படலாம். மின்சார கட்டணம் மிகவும் அதிகரித்துள்ளதால் நுகர்வோரிடமிருந்தே அதனை ஈடு செய்ய வேண்டிய நிலை ஏற்படும். நுகர்வோர் ஒருவர் என்னிடம் மின்குமிழ் கொள்வனவு செய்தார். அதற்காக தேவைப்படும் மின்சாரத்தின் அளவை கேட்டறிந்த பின்னர் அதனை வாங்காது சென்றார். எமது மின்சாரத்துக்கான செலவு, அதாவது ஒரு மாதத்திற்கான மின்சாரத்துக்கான செலவு 18% அதிகரிக்கும் என நாம் கணிப்பட்டுள்ளோம். இங்குள்ள அநேகமான இயந்திரங்கள் மின்சக்தியை கொண்டு இயங்குகின்றன. மின்சக்தியினால் இயங்கும் இயந்திரங்களே எமது நிறுவனத்தில் உள்ளன. மின்சார கட்டண அதிகரிப்பினால் எமது மொத்த உற்பத்தி செலவு அதிகரிக்கிறது. இதனால் எமது நிறுவனத்தின் ஊடாக விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்களின் விலை அதிகரிப்பை நீங்கள் காணலாம். மொத்தமாக கவனத்திற்கொண்டால் நாம் 25% கட்டணத்தை அதிகமாக செலுத்த நேரிடுகிறது. நாம் 24 மணித்தியாலங்களும் உற்பத்திகளை மேற்கொள்கின்றோம். நெருக்கடி நேரத்தில் மாத்திரம் அதனை நிறுத்த முடியாது. அவ்வாறு நிறுத்துவதற்கு முயன்றால் பெரும் நட்டத்தை எதிர்நோக்க நேரிடும். இவ்வாறு பெரும் தொகையை செலவிட்டு உற்பத்திகளை மேற்கொண்டால் எமது ஊழியர்களுக்கு வழங்க வேண்டியுள்ள கொடுப்பனவு உள்ளிட்ட சலுகைகளை வழங்கும் போது எதிர்காலத்தில் நெருக்கடி நிலையை எதிர்நோக்க நேரிடும். கட்டணத்தை செலுத்துவதற்காக நுகர்வோரிடமிருந்தே அந்த பணத்தை அறவிட நேரிடும். ஒன்றி விலைகளை அதிகரிக்க வேண்டும், இல்லாவிடின் தரத்தை பேணும். அதே வேளை எடையை குறைக்க வேண்டும், இல்லாவிடின் மின்சார கட்டணத்தை ஈடு செய்ய முடியாது போய்விடும். இந்த மின்கட்டண அதிகரிப்புக்கு பல்வேறு துறையினரும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றார்கள். பொதுமக்களாக இருக்கலாம், அரசியல்வாதிகளாக இருக்கலாம், எதிர்கட்சிகளாக இருக்கலாம், பலவிதமான எதிர்ப்புகளை வெளியிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள். அந்த வகையிலே மஹரகமவில் தற்போது மக்கள் விடுதலை முன்னணி ஆர்ப்பாட்டம் ஒன்றை, அதாவது மின்கட்டண அதிகரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருக்கிறது. அங்கு இருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் பிரதீப், எங்களுடைய அலுவலக செய்தியாளர் இருக்கிறார். தற்போதைய நிலவரத்தை நாங்கள் நேரடியாக அவரோடு இணைந்து கொண்டு கேட்கலாம். பிரதீப்,
தெரிவிக்கின்ற வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தீப்பந்தம் தாங்கிய பேரணி இருந்தது. இந்த எதிர்ப்பு பேரணியை பொறுத்தவரையிலே மின்சார கட்டண அதிகரிப்பால் பொதுமக்கள் எதிர்நோக்கும் அவலங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே தீப்பந்தங்களை தாங்கி இந்த பேரணியில் கலந்து கொண்டவர்கள் கோஷங்களை எதிர்ப்புகளை வெளிப்படுத்தினார்கள். மின்சார கட்டண அதிகரிப்பால் நாளாந்த மக்கள் எதிர்நோக்கும் அடிப்படை பிரச்சனைகள் முன்கொண்டு வந்திருக்கிறார்கள். செய்திகளுக்காக துர்கஸ்ராஜ் ஆக்கிரகி. அது மக்கள் விடுதலை முன்னணியின் ஆர்ப்பாட்டத்தின் போது எமது அலுவலக செய்தியாளர் அந்த இடத்திற்கு சென்று அது தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தார். அது பிரதீப். அதே போலதான் கைத்தொழில்துறைக்கான மின்சார கட்டணம் அதிகரிக்கப்பட்டாலும் மறைமுகமாக அதன் தாக்கத்தை பொதுமக்களே சுமக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டு காட்டியிருந்தோம். பொதுமக்களே பாதிக்கப்படுகின்றார்கள் அனைத்து சந்தர்ப்பங்களிலும். ஒருபுறம் அவர்களது வீட்டுக்கான மின்சார கட்டணம் அதிகரிக்கும் நிலையில் கைத்தொழில் துறையின் செலவுக்கு அமைய பொருட்கள் அல்லது சேவைக்கான விலையை கொடுக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. நான் முன்னே குறிப்பிட்டிருந்தேன். அதே போலதான் பணியாற்றும் நிறுவனத்தின் செலவு அதிகரிப்பதால் தமக்குரிய வருமானத்திலும் வீழ்ச்சி ஏற்படுகிறது. இதற்கமைய மக்கள் கட்டண திருத்தத்தின் கீழ் மும்முனை அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ளதாக எரிசக்தி ஒன்றியம் சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல மின்சார கட்டண அதிகரிப்பு தொடர்பில் இன்றும் அரசியல் பிரதிநிதிகள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அது தொடர்பான தகவல்கள் அடுத்து. முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தற்போது மக்களை ஏமாற்றி தவறான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார். அரசாங்கத்தில் உள்ள அமைச்சர்கள் 2 லட்சம் ரூபாய் செலவிட்டாலும் மாதாந்த மின்சாரத்துக்காக 2000 ரூபாவை மாத்திரமே செலுத்துவதாக கூறுகிறார். அப்படி ஒன்றும் இல்லை. நாம் முழுமையாக கட்டணத்தை செலுத்துகின்றோம். அவரது அமைச்சு அலுவலகத்தில் பல கோடி ரூபாய் அரச நிதி வீண் விரயம் செய்யப்பட்டதனை நாம் அறிவோம். மின்சாரத்தையும் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் வீண் விரயம் செய்திருப்பார் என நினைக்கின்றேன். நாம் விருப்பத்துடன் மக்களுக்கு இந்த நிலையை ஏற்படுத்தவில்லை. மாற்று வழி இல்லாதனாலேயே மின்சார கட்டணத்தை அதிகரிக்க நேரிட்டது. எதிர்காலத்தில் நிலைமை சீரடையும் போது அரசாங்கம் அதனை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கும். அதிகரிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டணம் உடனடியாக குறைக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பது தொடர்பில் நாங்கள் எங்களுடைய SMS ஊடாக, அதாவது குறுந்தகவல் ஊடாகவும் நமது இணையதளத்தினூடாகவும் கருத்து கணிப்புகளை மேற்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே 7788 அதாவது 7788 என்ற எங்களுடைய SMS ஊடாக பதிவான தகவல்களை உங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இது பொதுமக்கள் அனுப்பிய கருத்து. 95.45% அதிகரிக்கப்பட்டுள்ள மின்சார கட்டணம் உடனடியாக குறைக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல குறைக்கப்படக்கூடாது என்று சொற்ப எண்ணிக்கையானோரே குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதே போல மின்சார கட்டணத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என 95.45% தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல எங்களுடைய இணையதளத்தில் பதிவான கருத்துக்களும் நமக்கு இருக்கிறது. www.newsfirst.lk என்ற நமது இணையதளத்தினூடாக பதிவான கருத்துக்களை அடுத்து தருகிறோம். மாகாணங்களுக்கு இடையிலான 20-20 மகளிர் கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமாகியது. இந்த போட்டியில் வடமத்திய மாகாண அணி மற்றும் ஒன்றிணைந்த மாகாண அணிகள் ஆகியன வெற்றி பெற்றன. இவை தொடர்பிலான மேலதிக தகவல்களை எமது தொடரும் இரவு 10:45 பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். இத்துடன் இன்றைய நாளுக்கான எமது இரவு 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது அடுத்த பிரதான செய்திகள் இரவு 10:45 இடம்பெறும். வணக்கம்.